அக்கா திருப்பூருக்கு வந்திருக்கீங்க. இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஒரு தமிழ் புத்தாண்டு. ஏன்னா இங்க அமைதிப்படை வேற ரீரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டுட்டு அம்மாவாசையை வேற எங்கேயும் தேட தேவையில்லை, திருப்பூர்லயே கிடைக்கிறாருன்னு மக்கள் எல்லாம் பேசுறாங்க. என்ன விஷயம் அக்கா? இங்க ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நீங்க தெரியாம என்னங்க, அப்படியே புரியாம இருந்தா கூட சத்யராஜ் சார் நேத்து ஏதோ ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு இல்லையா? ஆமாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நல்லா தெளிவா புரிஞ்சு போச்சு. டாலர் சிட்டியா இருந்தது டல் சிட்டியா இருக்கு. ஆமாங்க. அங்கங்க வந்து குப்பை எல்லாமும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதோட சேர்ந்து மக்களுடைய வயிறும் எரியும். மறுபடி நாகராஜ சோழன் எம்எல்ஏவுக்கு ஓட்டு போட்டுறக்கூடாது, தங்கராஜ் அவர்களுக்கு ஓட்டு போடணுங்கிறதுல மக்கள் தெளிவா இருக்காங்க. 56வது வார்டு போய் பார்த்தேன் நானு. அவரு சொந்த செலவுலயே ரோடெல்லாம் போட்டு கொடுத்துருக்கிறாரு, கோயில் பணி நிறைய செஞ்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த குப்பைக்கான பிரச்சனையை பாத்தீங்கன்னா அவர் வார்டுல வந்து அது கணிசமாக அவர் சொந்த முயற்சியிலே வந்து அதை சரி பண்ணியிருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா தாமரை சின்னத்துல அவர் நிக்கிறார். எடப்பாடியார் ஐயா தலைமையில மறுபடி புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி அமைஞ்சாதா திருப்பூர்ல அம்மா எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடியே அவங்க பீரியட்லயே இந்த ரீசைக்ளிங் இருந்தாங்க. அப்ப இந்த குப்பை பிரச்சனை இல்ல. 4 வருஷம் கழிச்சு விதவிதமா விளம்பரம் பண்ணி நான் பிரமாதமா இருக்குது, தேனும் பாலும் ஓடுது, எல்லாத்தையுமே நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றது ஒரு வகை. உண்மையாவே மக்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு சைலண்டா அடுத்த வேலைகளை செய்யறது ஒரு வகை. அந்த வகையை வந்து தங்கராஜ் அவர்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவருடைய வெற்றி தாமரைக்கான வெற்றியாக மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி அவர்களுடைய டபுள் என்ஜின் சர்க்காருக்கு ஒரு உதாரணமா திருப்பூர் இருக்கும். ஏன்னா இது வந்து வேர்ல்டு லெவல்ல ஒரு புகழ்பெற்ற சிட்டி இன் இந்தியா. தாமரை மலரட்டும், திருப்பூர் செழிக்கட்டும்.